Vivo Z1 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதோட சக்சஸரான Vivo Z1X அப்படிங்கிற ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் கூடவே கேமரா சாம்பிள்ஸும் சேர்த்து பார்த்துடலாம். இதுதான் ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ் வந்து ப்ளூ கலரில் கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்குது, கிரேடியன்ட் கலரில். டாப்பில் V1 கொடுத்துருக்காங்க, மிடில் Z1Xன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட லெஃப்ட் சைடில் Vivo பிராண்டிங், கீழே பப்ஜியோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பப்ஜி சர்டிஃபைடு ஃபோன் அப்படின்னு Vivo சொல்லியிருக்காங்க, அதனால் பப்ஜியோட லோகோ கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட டாப் அண்ட் பாட்டமில் எதுவுமே இல்லை. ஃபோனோட பேக் சைடில் Qualcomm Snapdragon 712, 4500 mAh பேட்டரி, 22.5 watts வூக் ஃப்ளாஷ் சார்ஜர், 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, 14 மெகாபிக்சல் AI ட்ரிபிள் கேமரா, ஃப்ளாஷ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார்னு கொடுத்துருக்காங்க. கீழே மேட் இன் இந்தியா. என்கிட்ட இருக்க வேரியண்ட் ஃபியூஷன் ப்ளூ. இந்த ஃபோனுக்கு இன்னொரு வேரியண்ட் இருக்குது, அதாவது பர்பிள் கலர் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ், அப்புறம் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் இருக்குது. சார் வேல்யூ ஹெட்டை பொறுத்தவரை 1.03 வெயிட் பெர் கிலோகிராம் ஹெட்டுக்கு, பாடிக்கு 0.549 வெயிட் பெர் கிலோகிராம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பாக்ஸுக்குள்ள டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக Vivo இப்போ டைப் சி கேபிளுக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு குயிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கூடவே சாஃப்ட் சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிறதுனால ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்செட் இருக்குது, அதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 22.5 watts ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ஸ்டைலில் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்செட்டை சுற்றி உள்ள பிளாஸ்டிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட்செட்டை நான் பூட்டப் பண்ணுறேன். ஃபோனோட பேக் சைட் பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. டிசைன் டியூவல் டோன் கிரேடியன்ட் ஃபினிஷிங் கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டெக்ஸ்சர் லைன்ஸ் வேறு இருக்குது, இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஹேண்ட்செட் பூட்டப் ஆயிருச்சு. இந்த ஃபோன் ரன் ஆகுற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு பையில் தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்க சொந்த ஓஎஸான ஃபன் டச் ஓஎஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. யூசர் அவைலபிள் ஸ்டோரேஜ் இந்த ஃபோனை பொறுத்தவரை 51.7GB வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது. சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் ப்ரீ பில்ட்டாக நிறைய ப்ளோட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அதாவது தேவையில்லாத ஆப்ஸ். இந்த ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ், இயர்பீஸ், சென்சார்ஸ், செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஆன்ஸ்க்ரீன் நேவிகேஷன் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், லெஃப்ட் சைடில் டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன், சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கூட கிடையாது, 2 சிம் மட்டும்தான் உங்களால் போட முடியும். SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. பாட்டமில் 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனோட டிஸ்பிளே 6.38 inch ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED பேனல் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துடலாம். இங்கே AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். இதெல்லாம் பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோனோட கேமரா. ஃபோனோட பேக் சைடில் 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், சோனி IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி சென்சார் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், தேர்ட் சென்சார் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா யூஐலையும் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண Vivo ஃபோனில் என்ன கேமரா யூஐ கொடுத்தாங்களோ அதே கேமரா யூஐ தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. AI பியூட்டி இருக்குது, நைட் மோட் கொடுத்துருக்காங்க, பேனரோமா மோட், ப்ரோ மோட், அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டு மேனுவல் மோட், டாக்குமெண்ட் மோட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வீடியோ பொறுத்தவரை இந்த ஃபோனில் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது, பட் அங்கே எந்த ஸ்டெபிலைசேஷனும் கிடையாது. இந்த கேமராவெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இல்லைனா தனியாக டெடிக்கேட்டடாக கேமரா ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி வீடியோ போடுறேன்.
இந்த ஃபோன் மூலமாக எடுக்கிற இனிஷியல் கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை நீங்கள் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெட்ஜஸ் நிறைய அப்ளை ஆகும். இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தனியாக வீடியோவே போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.